அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். துலாம் ராசினருக்கு இந்த வார ராசி பலன். துலாம் ராசிக்கு 3ஆம் இடமாகிய தைரியஸ்தான முயற்சி ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு. 5இல் ராகு, 6ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். 9இல் குரு வக்கிரம், லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். 3இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு என்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு நல்ல ஆதரவு தங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் 6இல் வலுவாக சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய அமைப்பு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதாக நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் தடைபட்ட சுபகாரியங்கள் நடைபெறும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடைபெறும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியங்கள் நல்ல விதமாக முடியும். வாடிக்கையாளர்களிடம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய நேரம் ஆகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கும். மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடுகள் வெளிமாநிலங்களுக்கு செல்லலாம். உத்தியோகம் செய்பவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த வீண் பழி சொற்கள் அனைத்தும் விலகி நல்ல பெயரை எடுப்பீர்கள். 3ஆம் இடம் என உபஜயஸ்தானம் வலுப்பெறுகிறது. முக்கியமான ராஜகிரகங்களான சூரியன், செவ்வாய், சுக்கிரன் 3இல் இருப்பதால் சிந்தனையில் கூர்மை உண்டு, செயல்களில் துணிச்சல் உண்டு, வெற்றிக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்திற்கு குருவின் பார்வையும் ஏற்படுகிறது, பலம் பெறுகிறது. மிக கவனமாக நீங்கள் செயல்களில் ஈடுபடும் போது வெற்றி பெறலாம். அரசாங்க அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் நன்றாக வெற்றி பெற்று உயர் பதவிகளை அடையலாம். லாபஸ்தானத்தில் கேது இருப்பதால் மிக அதிக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அதோடு வயதில் மூத்தவர்கள், மூத்த சகோதரர்களால் சில சங்கடமான நிகழ்வுகள் வரலாம். அதை பொருட்படுத்த வேண்டாம். 5இல் ராகு இருப்பதால் வீணான கற்பனைகளுக்கு இடம் தரக்கூடாது. சமயத்தில் பிள்ளைகளால் தொந்தரவுகள் தங்களுக்கு வரலாம். சில நேரங்களில் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் வரும். மற்றபடி துலாம் ராசினருக்கு இது ஒரு பொன் போன்ற காலம், அற்புதமான நேரம். இது முக்கியமான கிரகங்கள் அனைத்துமே சாதகம். குரு சாதகம், சனி சாதகம், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் சாதகம், கேது பகவான் சாதகம். இந்த வாய்ப்பினை நன்றாக பயன்படுத்தி கொண்டு சேமிக்க தொடங்குங்கள். கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.